பிரேஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரின் பரிசுத்த நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம். தோல்வியை கண்டு பயப்படுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து சாகாவிட்டால் அது தனித்து இருக்கும், செத்ததே ஆயில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்கிறார். இது கர்த்தருடைய சிலுவை மரணத்தை நமக்கு காண்பிக்கிறது. அவர் நமக்காக சிலுவையில அநேக நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் சந்தித்து நமக்காக சிலுவையில மகிமையாய் வெற்றி சிறந்தார். ஆமேன். கர்த்தர் கோதுமை மணியா இந்த பூமியில விதைக்கப்பட்டு தன்னை சாகுவதற்கு ஒப்பு கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். ஆமேன். அது போல என் அன்பான வாலிப பிள்ளைகளே, நீங்களும் தோல்வியை கண்டு பயப்படுறீங்களா? அவரு தான் படைத்த மனிதனுக்காக அவர் தன் வாழ்க்கையை பார்க்காம நம்ம மாத்திரம் அவர் நோக்கி அந்த லெக்க மட்டும் நோக்கி போனதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். ஆமேன். அது போல நீங்களும் உங்க லக்க அடையணுமா? அதுல தோல்வியா நெருக்கமா? கவலைப்படாதீங்க. ஒரு தோல்விதான் உங்க வாழ்க்கைக்கான வெற்றியின் படிக்கற்களா இருக்கிறது. நீங்க எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில தோல்வியையும் நெருக்கத்தையும் சகித்து கொள்ளவும் ஜெயிக்கவும் பழகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மகிமையான வெற்றியை பெற முடியும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சாதாரண ஒரு காரியத்தை தருவதற்காக உங்களை தோல்விக்கு அனுமதிக்கல. அவர் பெஸ்டான ஒரு காரியத்தை உங்களுக்கு தருவதற்காகத்தான் உங்க வாழ்க்கையில தோல்வியை அனுமதித்து கொண்டிருக்கிறார். அதனால தோல்வியை கண்டு நீங்க கலங்காதீங்க. தோல்வியை நீங்க எதிர்கொள்ள பழகுங்க. நீங்க இந்த வாலிப வயதுல எந்த அளவுக்கு தோல்வியை எதிர்கொள்ள பழகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையவே அது கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, வெற்றியை மட்டும் பார்க்காத, தோல்வியை சகித்து கொள்ள நீ பழகு. அப்போது வெற்றியில வரக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி வாழணுங்கிற அந்த காரியத்தை என் ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அவர் உன்னை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். உனக்கு பெஸ்டான ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். என் வாலிப தம்பி தங்கைகளே, நீங்க ஒரு முறை என் தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கான வெற்றி படிக்கற்களை வைத்திருக்கிறார். அவர் உங்களை மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவார். ஆனால் அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு சிறந்ததை தருவதற்கு தான் தோல்வியை அனுமதித்து கொண்டிருக்கிறார். நீ கலங்காத. கல்வியிலையா, விளையாட்டுலையா, எங்க பிசினஸ்லயா, வாழ்க்கையிலையா நீ அதிகமா கலங்கி கொண்டிருக்கிறையா? நான் தோற்று போறேனே, என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே, எல்லாருக்கும் முன்பாக நான் தாழ்த்தப்பட்டு நிக்கிறேன்னு நீ கலங்கி நிக்கிறையா? எங்கோ இருக்கிற ஒரு சகோதரனுக்காக கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தை, நீ கலங்காத மகனே, நீ கலங்காத மகளே, உன் தோல்வியை நான் ஜெயமாய் விழுங்க பண்ணுவேன். நான் எப்படி சிலுவையில உனக்காக வெற்றி சிறந்தேனோ அது போல உன் வாழ்க்கை என்னும் ஜெயத்தை உனக்கு நான் தோல்வியின் நடுவாக உனக்கு நான் தர காத்து கொண்டு இருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நீ ஒரு விசை மாத்திரம் என்ன நோக்கி பாரு. உனக்கான ஒரு பெஸ்டான காரியத்தை உன் வாழ்க்கையில நான் தந்து உன்னை வெற்றியின் படிக்கற்கல்ல மகிமையாய் வெற்றி சிறக்க பண்ணுவேன். ஆனால என் அன்பான தேவ பிள்ளையை, என்னை நோக்கி பாரு. நீ மனம் திரும்பு. இந்த உலகத்தை நோக்கி பார்க்காத. இந்த உலகம் நீ தோல்வி அடையும் போது உன்னை பார்த்து சிரிக்கும். ஆனா நானோ அந்த தோல்வியின் வழியா உனக்கு வெற்றிக்கான வாழ்க்கையை நான் கற்றுத்தருகிறவரா இருக்கிறேன். என்னை நோக்கி பாரு. நிச்சயமா நீ மகிமையின் வெற்றி கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ளுவாய். ஆமென். God bless you.